இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. டீசல் 5 சென்ட் விலை குறைகிறது. உலக எண்ணெய் சந்தை விலை வீழ்ச்சியில் கருத்தில் கொண்டு வியாழக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி தொடங்கி 21ஆம் தேதி வரையில் டீசல் விலை 5 சென்ட் குறைகிறது. அந்த வகையில் 3 ரிங்கிட் 30 சென்னுக்கு விற்கப்பட்ட டீசல் தற்போது 3 ரிங்கிட் 25 சென்னுக்கு விற்கப்படும். நாட்டின் சந்தை விலையினை அரசாங்கம் தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. மேலும் சந்தையில் எண்ணெய் விலை மாற்றத்தை கருத்தில் கொண்டு டீசல் சில்லறை விலையை ஒருங்கிணைக்கும் முயற்சியையும் அரசாங்கம் தொடர்ந்து மேற்கொள்ளும். டீசலை தவிர்த்து இவ்வாரத்தில் மற்ற எரிபொருளின் விலையில் மாற்றமில்லை. ஸ்கூடாய் UTM சதுக்கத்தில் தென் வட்டாரத்திற்கான மக்கள் மடானி திட்டம். தென் வட்டாரத்திற்கான மக்கள் மடானி திட்டம் இன்று தொடங்கி வரும் சனிக்கிழமை வரையில் ஜொகூர் ஸ்கூடாய் மலேசியா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் சதுக்கத்தில் நடைபெறவிருக்கிறது. இம்முறை நடத்தப்படும் இந்நிகழ்ச்சி வருகையாளர்களுக்கு வேறுபட்ட ஓர் அனுபவத்தை அளிக்கும் என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. சனிக்கிழமை நடைபெறவிருக்கும் நிறைவு விழாவில் பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாக்கல் செய்யவிருக்கும் ஓராண்டுக்கான மடானி பொருளாதார அறிக்கை மற்றும் பொறுப்பாணையில் கவனம் செலுத்தப்படும். கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தொடங்கப்பட்டதிலிருந்து மடானி பொருளாதார அடைவு நிலை குறித்த கலந்தாலோசிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. பிரதமருடன் பொருளாதார அமைச்சர் ரபிசி ரம்லி, ஜொஹூர் மந்திரி புசார் டத்து வான் ஹாஃபிஸ் கசீப் உட்பட மலாக்கா முதலமைச்சர் டத்து ஸ்ரீ அப்துல் ரவுப் யூசுப் கலந்து கொள்ளவிருக்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் மக்களுக்கு தேவையான 175 சேவை முகப்புகள் திறக்கப்பட உள்ள வேளையில் அமைச்சுகள் மற்றும் மாநில அரசாங்க நிறுவனங்களை உட்படுத்தி 34 முகப்புகள் திறக்கப்பட உள்ளன. தாய்லாந்து பிரதமர் பதவி நீக்கம். தாய்லாந்து பிரதமர் ஸ்ரேதா தாவிசின் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிறைக்கு அனுப்பப்பட்ட முன்னாள் வழக்கறிஞர் ஒருவரை அமைச்சராக நியமித்ததன் காரணமாக ஸ்ரேதா தாவிசினை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று அந்நாட்டின் அரசியலமைப்பு நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. ஸ்ரேதா கடந்த 16 ஆண்டுகளில் இதே நீதிமன்றத்தால் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ள 4வது பிரதமர் ஆவார். முன்னாள் குற்றவாளி ஒருவரை அமைச்சராக நியமித்ததால் அந்நாட்டின் சட்டத்தை அவர் மீறியதாக நீதிமன்றம் கூறியது. நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பால் தாய்லாந்தின் அரசியல் நிலவரம் மீண்டும் மாறக்கூடும் என்ற அரசியல் ஆய்வாளர்களும் கருதுகின்றனர். கொழுப்பு சத்து நோயாளிகளுக்கு உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் தேவை. இறைச்சி வகைகள் அதிக எண்ணெய் சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்களை உண்டால் கொலஸ்ட்ரால் எனப்படும் கொழுப்பு சத்து சம்பந்தப்பட்ட நோய் ஏற்படும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் மனித உடலில் செல்களை உருவாக்கி சீரமைக்கவும் ஹார்மோன்களை உருவாக்கவும் கொழுப்பு சத்து உடலுக்கு தேவைப்படுகிறது. தினசரி உட்கொள்ளும் உணவின் மூலம் உடலில் சேரும் கொழுப்பு சத்து தேவையான அளவை மீறினாலே உடல் உபாதைகளையும் ஆபத்தான நோய்களையும் ஏற்படுத்துகின்றது. அத்தகைய நோயாளிகளுக்கு சிகிச்சைகளும் மருந்துகளும் வழங்கப்பட்டாலும் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் மிகவும் அவசியமானது என வலியுறுத்தப்படுவதாக ஹெப்படாலஜி எனப்படும் ஈரல் நோய்த்துறை மருத்துவர் டாக்டர் வினோத் ராஜ் மாணிக்கம் தெரிவித்தார். அரிசி, ரொட்டி போன்ற மாவுச்சத்துகள் அடங்கிய அத்தியாவசிய உணவுகளை காலப்போக்கில் உடலில் கொழுப்பு சத்து சேர்க்கின்றது என்பதை மக்கள் அறிய வேண்டும் என்று டாக்டர் வினோத் ராஜமாணிக்கம் கூறினார். மாவுச்சத்து நாம் தினசரி உட்கொள்ளும் உணவில் அதிகம் கலந்துள்ளன. குறிப்பாக அரிசி, சப்பாத்தி மற்றும் அரிசியினால் உருவாக்கப்படும் தோசை, இட்லி ஆகியவை அவை உடலில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்களை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். இதனிடையே கொலஸ்ட்ராலில் LDL கொலஸ்ட்ரால் கெட்ட கொழுப்பு சத்து என்றும் HDL கொலஸ்ட்ரால் நல்ல கொழுப்பு சத்து என்றும் இரு வகைப்படுத்தப்பட்டுள்ளன. நல்ல கொழுப்பு சத்து இரத்த குழாய்களில் கொழுப்பு சேராமல் அடைப்புகளை தடுக்கும் திறனை கொண்டது. உடலில் அதிகமான கெட்ட கொழுப்பு சேரும் போது அது காலப்போக்கில் இரத்த குழாய்களில் கொழுப்புகளை உருவாக்குகிறது. இதன் விளைவாக மாரடைப்பு, பக்கவாதம், கல்லீரல் பிரச்சனை ஏற்படும் அபாயம் அதிகரிப்பதோடு பல நேரங்களில் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துகிறது. TRT சேவைக்கான கூடுதலாக 300 புதிய வேன்கள் பிரசரணா அதிகரிப்பு. வரும் டிசம்பர் மாதம் தொடங்கி TRT எனப்படும் தேவையின் அடிப்படையிலான சேவைகளுக்காக பிரசரணா மலேசியா நிறுவனம் கூடுதலாக 300 புதிய வேன்களை அதிகரிக்கவிருக்கிறது. குலான் பள்ளத்தாக்கு மற்றும் பினாங்கு சுற்று வட்டார பகுதிகளின் பயன்பாட்டிற்காக இவ்வாண்டு டிசம்பர் தொடங்கி 2025ஆம் ஆண்டு ஜூன் வரைக்குள் அந்த TRT வேன்கள் கட்டம் கட்டமாக பெறப்படும் என்று பிரசரணா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி முகமது அசாருதீன் மாட்சா தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு மே மாதம் கிளான் பள்ளத்தாக்கில்
18 வேன்களுடன் தொடங்கிய டிஆர்டி சேவை ஏறக்குறைய 1,26,000 பயணிகளுக்கு பயனளித்துள்ளது. 2 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள பிரசரணாவின் ரயில் சேவையை பயன்படுத்த விரும்பும் பயணிகள் 12 பேர் பயணிக்கும் டிஆர்டி வேனை குறைந்த கட்டணத்தில் முன்பதிவு செய்யலாம் என்று அவர் தெரிவித்தார். இந்த வேன்களில் கண்காணிப்பு கேமரா உட்பட பாதுகாப்பு அம்சங்களுடன் மேம்படுத்தப்பட்ட செயல்முறைகள் உள்ளன. இவை பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் என்று அவர் கூறினார். நாங்கள் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறோம், ஏனென்றால் இது புதிய ஆண்டிற்கானது. நாங்கள் கருத்துக்களை பெறுகிறோம், மேலும் மேம்படுத்துகிறோம். கூடுதலாக 300 வேன்கள் வழங்கப்படுவது இது சரியான நேரமாக இருக்கும் என்றார் அவர். மெய்சிலிர்க்க வைக்கும் கந்தப்பனின் தேசப்பற்று. நாட்டின் மீது கொண்ட அளப்பரிய பற்றின் காரணமாக தேசிய கொடியை வாங்குவதை ஒரு செலவாக கருதாத ஒருவர் கடந்த 24 ஆண்டுகளாக ஆயிரக்கணக்கான ஜாலூர் கெமிலாங் தேசிய கொடியை கொண்டு தமது வீட்டை தவறாது அலங்கரித்து தேசிய உணர்வை மெய்ப்பித்து வரும் எம் கந்தப்பனின் தேசப்பற்று மெய்சிலிர்க்க வைக்கிறது. 64 வயதான அவர் ஜொகூர் மாநிலத்திற்கு புதியவர் அல்ல. ஏனெனில் ஆண்டுதோறும் தேசிய கொடி கொண்டாட்டத்தின் போது ஜொகூர் பண்டார் ஸ்ரீ அலாமில் உள்ள தமது இல்லத்தை தேசிய கொடிகளால் அலங்கரித்து பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்து வருகிறார். கந்தப்பனின் வீடு மட்டுமின்றி அவரின் காரும் தேசிய கொடி, ஜொகூர் மாநில கொடி உட்பட அனைத்து மாநிலங்களின் கொடி மற்றும் தேசிய தலைவர்களின் முகங்களும் இன்னும் பல்வேறு சுதந்திரம் சார்ந்த வில்லைகளும் ஒட்டப்பட்டு பலரையும் கவர்ந்துள்ளது. தமது அச்செயல் பிரபலம் அடைவதற்காக அல்ல, மாறாக வாழும் காலம் முழுவதும் நாட்டின் மீதான விசுவாசத்தினையும் ஒருமைப்பாட்டையும் வெளிப்படுத்துவதே தமது லட்சியம் என்கிறார் கந்தப்பன். நாட்டின் மீது எப்போதும் எனக்கு அளவுக்கு அதிகமான பற்றுதல் உள்ளது. அதனால் தான் ஆண்டுதோறும் சளைக்காமல் இவ்வாறு செய்து வருகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் குறைந்தது ஒரே ஒரு தேசிய கொடியையாவது பறக்கவிட்டு தேசிய உணர்வை வெளிப்படுத்துங்கள் என்று அவர் மலேசியர்களுக்கு ஆலோசனை கூறினார். இவ்வாண்டு சுமார் 5000க்கும் அதிகமான பல்வேறு அளவிலான தேசிய கொடிகளை தமது இல்லத்தில் பொருத்தி இருப்பதாக அவர் கூறினார். மேலும் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அவரின் துணைவியார் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயில் ஆகியோரின் வில்லைகளை கொண்டு தமது புரோட்டான் X70 மற்றும் புரோட்டான் எக்ஸோரா ரக கார்களையும் அலங்கரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முழு பி உரிமம் வழங்குவதற்கான சிறப்பு திட்டம் ஒருங்கிணைப்பில் உள்ளது. மலேசிய ஓட்டுநர் உரிமம் LMM வகுப்பு B1 மற்றும் B2 வைத்திருப்பவர்களுக்கு முழு பி உரிமம் வழங்குவதற்கான சிறப்பு மாற்றம் குறித்த திட்டத்தின் ஒருங்கிணைப்பு தற்போது விரிவாக செயல்பாட்டில் உள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வரவிருக்கும் இத்திட்டம் குறித்து தமது தரப்பு கூடிய விரைவில் அறிவிக்கும் என்று சாலை போக்குவரத்து துறை JPJ-வின் தலைமை இயக்குனர் AD ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். சம்பந்தப்பட்டவர்கள் 500 cc-க்கும் அதிகமான மோட்டார் சைக்கிளை ஓட்டி 2 மணி நேரம் நடைமுறை சோதனைக்கு உட்படுத்த வேண்டும். இதன் வழி JPJ-வின் தகுதி பெற்ற சோதனை அதிகாரியின் அங்கீகாரத்தை அவர்கள் பெற முடியும் என்று AD ஃபட்லி ரம்லி கூறினார். எல்மினா விமான விபத்து குறித்த இறுதி அறிக்கை ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 17ஆம் தேதி ஸ்லாங்கூர் ஷாலா பண்டார் எல்மினாவில் 10 பேரின் உயிரை பறித்த விமான விபத்து தொடர்பான இறுதி அறிக்கை இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியிடப்படும். விபத்து நிகழ்ந்து ஓராண்டு நிறைவடைவதற்கு முன்னரே இன்னும் சில தினங்களில் அவ்வறிக்கை வெளியிடப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லுக் தெரிவித்தார். எல்மினா விமான விபத்து அறிக்கை வெளியிடப்படும் என நினைக்கிறேன். இன்னும் ஓரிரு நாட்கள் என்று நினைக்கிறேன். ஓராண்டு நிறைவடைவதற்குள் நிச்சயமாக விரைவில் வெளியிடப்படும் என்றார் அவர். அவ்விமான விபத்து தொடர்பான பூர்வாங்க அறிக்கையை கடந்த ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி போக்குவரத்து அமைச்சின் விமான விபத்து புலனாய்வு பிரிவு AAIB வெளியிட்டது. லங்காவி அனைத்துலக விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட பீச் கிராப்ட் ரக விமானம் சுபாங் விமான நிலையத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது.